ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று விரயத்தில் சந்திரனும் சனியும் இருப்பதனால் ஒரு சில விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களுக்கு ஒரு விதமான விரயங்கள் ஏற்படலாம், அல்லது உங்களினுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு, மின்சாரம் சார்ந்த பொருட்களுக்கு விரய செலவுகள் ஏற்படலாம். அலுவலக ரீதியாக இன்று ஏதாவது முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் அதை சற்று ஒத்தி வைப்பது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் உகந்தது. ரிஷபராசினியர்கள் இன்று ரிஷபராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனியின் சஞ்சாரம் ஓரளவுக்கு மனதில் நல்ல உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு சுக்கிரன் மாறி இருக்கிறார். 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபத்தை அதிகரிப்பார். திடீர் யோகங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபாரம், தொழில் மற்றும் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்வது, இது அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில குருவும் சுக்கிரனும் இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விதமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். குறிப்பாக பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குடல் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது. இருந்த போதிலும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் புத பகவானும் 2ஆம் இடத்தில் கேதுவும் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். செம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனநிலை இருந்தாலும் கூட மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்திற்கு இன்று பச்சரிசி தானம் செய்வதும் மிகவும் நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன வேதனைகள் அனைத்தும் நீங்கும். இன்று உற்றார் உறவினர்களினுடைய ஒரு ஆதரவு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வருவதும் சுக்கிரன் லாபத்தில் வருவதனால் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் பலவிதமான குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக பெற்றோர்களினுடைய ஆதரவும் மற்றும் பிறந்த வீட்டால் நன்மைகளும் கிடைக்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகளை இன்றைய நாளில் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் சுக்கிரனும் குருவும் அமைந்திருப்பது ஒரு நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றிகள் தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரன் மற்றும் 4ஆம் இடத்தில் சந்திரன் சனி, 3ஆம் இடத்தில் ராகு. தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகள் இன்று உங்கள் வாக்குவாதங்கள் மூலமாக பெரிதாகலாம். வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்று முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. தனுசு ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. பிரயாணங்கள் இருப்பின் இன்று துர்க்கையை வழிபாடு செய்யலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பலவிதமான இன்னல்கள் வந்து போகும். இன்று மனதிற்கு இருந்து வந்த சர்ச்சைகள் மற்றும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு
பெரியோர்கள் மூலமாக இன்று தீர்வுகளை காணலாம். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு முடிவு உண்டு. 7ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு நன்மையை தரும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருப்பதனால் செலவுகள் அதிகம் இருக்கும். இன்று உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண விவகாரங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு மனதில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். மீனராசி அன்பர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அவ்வப்போது நமக்கு கடன் பிரச்சனைகளை கொடுக்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் சிறந்தது. கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு பதில் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னாதிபதி குரு 8ல் துலா ராசியில் இருந்தால் ஆயுள் எப்படி இருக்கும்? பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு லக்னக்காரகன் துலாம் ராசியில் இருக்கிறது அவ்வளோ உகந்தது அல்ல. ஏன்னா குரு வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறச்சே அது பகை. அதுவும் துலாத்தில் குரு வந்து பகை. அவங்களுக்கு குரு தசை நடந்ததுன்னா ரொம்ப நல்லது இல்லை. அந்த ராசி எந்த சந்திரன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போ லக்னக்காரகன், இப்போ மீன லக்னம் நம்ம ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். புனர்பூச நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார். இப்போ அந்த டைமில் பொதுவாக ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை அப்படிங்கிறது வந்து ரொம்பையும் பால்யத்தில் வராது, அதுக்காக ரொம்பையும் மிட் ஏஜில் வராது. அது நம்ம என்ன பாதம்ங்கிறத பொறுத்து தான். 4வது பாதம் கடகராசியில் வந்ததுன்னா அது ரொம்ப பிறக்கும்போது சும்மா ஒரு வயசு வரைக்கும் 2 வயசு வரைக்கும் அப்படி தான் இருக்கும். முதல் பாதம் 2வது பாதம்லாம் மொத்தமாக 16 வருஷத்தில் அது வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஆயுள் குறைபாடு ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் ரொம்ப ஆரோக்கியத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு கண்டம் மாதிரி இருந்துகிட்டே போகும். ஏன்னா அது பாலாரிஷ்ட தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போது மீன லக்னம், புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் குருதசை ஆரம்ப காலத்தில் வரும். இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் குருதசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா கல்யாண விஷயத்தில் அவங்களுக்கு நிறையா தடங்கலாகும். ஒரு 50 வயதிற்கு மேலே இருக்காங்க, குரு 8ஆம் இடத்துல இருக்குன்னா கணவனுக்கு ஏதாவது கண்டமோ அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு கண்டமோ கூட வரலாம். ஸோ 8ஆம் இடத்துல ஒரு லக்னக்காரகன் நமக்கு சரியாக இல்லை, நமக்கு அது பகையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் கண்டம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுடைய ஸ்பௌஸுக்கு கூட அது கண்டமாக முடியலாம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த ராசிக்காரர்களுக்கு அவங்க வீட்டில் கணவனோ மனைவிக்கோ கூட ஒரு கண்டமாக வரவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.